குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு, எல்லாம் இணக்கமாக இருக்கும். ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்துருக்குறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்குன்னு இங்கே சொல்லிங்கண்ணா. நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றேன். நான் இப்போ கூட எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன சொன்னேன்னா, அண்ணன் அவர் மேடையில் அவர் கட்சியை பற்றி பேசும்போது கூட பிஜேபி பற்றி பேசுகிறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால் பிஜேபியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். தமிழகத்தில் திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவாக இருக்கோங்கண்ணா. வர்றேங்கண்ணா. இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா? இல்லை நீங்கள் இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்குறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறோம், செய்கிற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அண்ணா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அதுக்கு அதுதான பதில். அண்ணே டிஎம்கே ஃபைல் 3 அண்ணே சென்னையில் வெளியிடுறோங்க அண்ணே 2025 ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா ரொம்ப பெருசுங்கண்ணா. எல்லாம் ஆர்டிஐ போட்டு தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. பட் உறுதியாக அதை பண்ணுவோம்.